பிரைஸ் லாட். நாம் இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் 6 சபைகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு லவோதிக்கேயா சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நீ ஐஸ்வர்யவானும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதிலிருந்து நான் சுருக்கமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த லவோதிக்கேயாங்கிற பட்டணம் ஒரு வெல்த்தி சிட்டின்னு பார்க்குறோம். அது ஒரு வசதி உள்ளவங்க அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அதே போல் அங்கே ஒரு கணிசமான அளவுக்கு யூத மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த 2 காரியம் இந்த பட்டணத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த சபை லவோதிக்கேயாவில் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தை நான் குறிப்பாக தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதில் அந்த சபையில் இருக்கிற அந்த விசுவாசிகளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு வெதுவெதுப்பான ஒரு விசுவாசிகளாக இருக்கிறீங்க. அதாவது லூக்வாம் சர்ச்சுன்னு அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். நீங்கள் ஒன்று குளிராக இருக்கணும், இல்லைன்னா அனலாக இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த லூக்வாம், இந்த வெதுவெதுப்புனா என்னன்னு பார்க்குறோன்னா, ஒரு அக்கறை இல்லாத ஒரு சபை. அடுத்தது காம்ப்ரமைஸ், ஒரு சமரசம் பண்ணுகிற சபை என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அக்கறையின்மைனா இர்ரெஸ்பான்சிபிள், அதாவது கொடுத்த அந்த வாய்ப்பை, கொடுத்த அந்த வேலையை செய்யாமல் அஜாக்கிரதையாக இருக்கிறது. அதுதான் முதலாவதாக பார்க்குறோம். அந்த லூக்வாம் சர்ச், அந்த வெதுவெதுப்பான அந்த சூழ்நிலைங்கிறது அதுதான் முதல்ல காட்டுது. ரெண்டாவது என்னென்னா, காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்டு, உலகத்தோடு அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது எல்லாத்தையும். சரி பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சின்ன காரியம் தானே, எல்லாரும் வாங்குறாங்க, நான் இந்த லஞ்சம் வாங்குறதுனால என்ன ஆகிடப்போகுது, இப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது என்னென்னா, உலகத்தையும் பிரியப்படுத்த பார்க்கறது, ஆண்டவரையும் பிரியப்படுத்த பார்க்கறது. இது இன்றைக்கு இந்த நாட்களிலும் கூட நாம் சபைகளில் இதை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அப்படியே உலகத்தில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களோட இருப்பாங்க, வாங்க போகலாம் எல்லாம் செய்யலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரே பயங்கர அபிஷேகம் தான், அந்நிய பாஷை தான், அந்த மாதிரி. அதாவது ரெட்ட வேஷம் போடுகிற காரியங்களை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில், அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெறுக்கிறேன், வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாரு, உன்னை நான் துரத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒன்று அனலாக இரு, இல்லைன்னா குளிராக இரு. அப்படி இருந்தீங்கன்னா உன்னை நான் ஏதாவது செய்ய முடியும். நீ வெதுவெதுப்பா, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடாதுங்கிறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
பார்த்தீங்களா, தேவனுக்கும் உலக பொருளுக்கும். அதாவது இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் பாஸ்டருங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் பார்க்குறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா 2 கார் கிடைக்கும், 2 வீடு கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. தப்பான உபதேசங்கள். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சும்மா கோடீஸ்வரன் ஆக்குவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அது வந்து இப்போ ப்ரீச்சிங் கிடையாது. தட் இஸ் நாட் ட்ரூத் ஆல்சோ. பார்க்குறோம் நாம் அந்த வெதுவெதுப்பான அந்த நிலைமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு அறையப்பட்ட அந்த கல்வர்கள் 2 பேர் இருக்காங்க பாருங்கள். அதில் ஒருத்தர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் வந்து அந்த குளிரான ஒரு ஸ்டேஜில் இருக்கார். அதாவது சத்தியத்தை அறியாதவராக இருக்கிறார், ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் அவர் ஒன்றை தெரிந்து கொண்டார், இயேசுவை வந்து அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அவர் வந்து அந்த குளிரான ஒரு ஸ்டேட்டில் இருந்து அவர் வந்து ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது இயேசுவனுடைய சீஷரை பார்க்கும் பொழுது யோவான் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் தான் வந்து இயேசுவுக்கு பிரியமாக இருந்தார். சிலுவையில் அறையப்படும் போது கூட அவங்க தாயார் மரியாளோட யோவான் அங்கே நின்று கொண்டிருந்ததை பார்க்கிறோம். தைரியமாக தான் இருந்தாருங்க. அந்த யோவானுக்கு வந்து அனல், ஆவிக்குரிய நல்ல அனல் இருக்கிறதே நாம் பார்க்க முடியும். அவர் வந்து நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தொடர்ந்து சென்றதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த 2க்கும் நடுவில் இருந்தவர் யாருன்னா யூதாஸ் காரியோத்து. அவர் பாருங்க, பண ஆசையும் இருக்குது, இயேசுனுடைய அந்த உபதேசத்துக்கு பின்னாடியும் போனார். எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்து ராஜாவாயிடுவார், நாம் மந்திரி ஆகிடலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி போனார். அது நடக்கலைன்னும் பொழுது தான் அவர் என்ன பண்ணிட்டார், 30 வெள்ளிக்காசுகளுக்கு அவரை காட்டி கொடுக்க அவர் ஒத்துக்கொண்டதை பார்க்குறோம். இதுதான் இந்த வெதுவெதுப்பான சூழ்நிலை. இப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள், யூதாஸுக்கு என்ன முடிவு நடந்தது பாருங்கள். அவர் கடைசியில் அவர் தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனதை பார்க்குறோம். அதை தான் ஸோ வெதுவெதுப்பானங்கிற அந்த ஸ்டேஜுங்கிறது மோசமான ஒரு நிலைமைங்க. இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான கிறிஸ்தவருங்கிறது பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமைன்னு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க பிரியமானவர்களே. நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குது? நம்ம அனலாக இருக்கோமா, குளிராக இருக்கோமா, இல்லை வெதுவெதுப்பாக இருக்கோமா, லூக்வாமாக இருக்கிறோமா? ஆர் வி காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்டு? ஆர் வி irresponsible in our callings? நம்முடைய அழைப்பில் நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோமா, ஏனோ தானோன்னு இருக்கிறோமா? பார்த்துங்க, நிறைய பேர் இது போல் இந்த வெதுவெதுப்பான ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை தான் அது இதுன்னுட்டு சுற்றிக்கின்னு இருப்பாங்க. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. அதே போல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மீட்டிங் வர்றது என்ன எல்லாம் செய்வாங்க. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்துக்கிறேன், சர்ச்சுக்கு வர முடியல, ப்ரேயருக்கு வர முடியலன்னு ஓடி போயிடுவாங்க. இதெல்லாம் இந்த வெதுவெதுப்பானாங்க. இன்றைக்கி ஆண்டவர் ஆவியானவர் எச்சரிக்கிறார். அப்படி இருந்தீங்கன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். பிரியமல், ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அனலாக இருக்கணும், இல்லை குளிராக இருக்கணும். குளிராக இருக்கிற அந்த கல்வனை கூட ஆண்டவர் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் வெதுவெதுப்பான ஒரு யூதாஸ் காரியத்தை அவன் அழிந்து போனதை பார்க்கிறோம் பிரியமான. இது சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிக்கையாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய அழைப்பில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம், நாம் ஆரம்பத்தில் இருந்தது போல இருக்கிறோமா, நேற்று இருந்தது போல இன்றைக்கு இருக்கிறோமா, நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்கள். அடுத்தது 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யமானவன் என்றும் திரவீசம் பண்ணினவன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடி. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த லவோதிக்கேயா சபையினர் அவங்க வெதுவெதுப்பாக இருக்கிறாங்க, லூக்வார்ம் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆவிக்குரிய அனலாவும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, we are rich in spiritual status அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஐஸ்வர்யவான், செல்வந்தனாகிவிட்டேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அவங்க ஸ்டேட்டஸ் வந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா அநேக சர்ச் இருக்கும். சில பெந்தகோஸ்தே சபைகளுக்கு போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் அப்படியே அவங்க நடக்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே நடப்பாங்க, தரையில் நடக்க மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க. ஆனால் அவங்க ஆவிக்குரிய அவங்க பர்சனல் லைஃப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக இருக்கும். வாயை திறந்தாங்கன்னா திட்டுவாங்க, எல்லாரையும் திட்டுவாங்க. அதே சமயத்தில் அவங்க செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூட ஆவிக்குரிய அந்த ரிலேட்டடாக இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா we belong to
லிவிங் சர்ச், வி பிலாங் டு பெண்டிகாஸ்டல் சர்ச். பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறதால மட்டுமே நீங்கள் வந்து ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவர்கள்னு சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து கோல் சொல்கிறத பார்க்க முடியும், காசிப் பண்ணுறதை பார்க்க முடியும், மர்மரிங்கை பார்க்க முடியும். ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுகிறத நான்லாம் கேட்டிருக்கிறேங்க, பலர் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. இந்த லவோதிக்கா சபைக்காரங்க அப்படி தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து யார் தெரியுமா, நாங்கள் லவோதிக்கா சபையை சேர்ந்தவங்க, எங்கள் ஆவிக்குரிய அனுபவம் என்ன தெரியுமா அப்படி சொல்லிகிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இல்லை, நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்ன சொல்ல பயங்கர ஒரு இதாக சொல்லிட்டு இருக்காரு. நீ வந்து நிர்வாணிப்பா, ஒன்றுமே இல்லை, நீ வந்து யூ ஆர் நேக்கட் இன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். உன் ஆவிக்குரிய நலமாங்கிறது ஒன்றுமே இல்லை. யூ ஆர் பிளைண்ட், நீ வந்து குருடனாக இருக்கிற. ஆவிக்குரிய அனுபவம் ஒன்றுமே இல்லை. வேதத்துக்கு ஒற்றி இருக்கணும். ஆவிக்குரிய அனுபவம்னா நம்மளே ஒரு ஃபார்முலா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நாம் அநேகர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், அவ்வளோதான், நான் ஆவிக்குரிய ஸ்டேட்டஸில் மேலே வந்துட்டேன், நான் எல்லாம் சரியாயிட்டேன். இல்லைன்னு சொல்கிறாரு. இங்கே லவோதிக்கா சபையில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஜனங்கள்லாம். நாங்கள்லாம் லவோதிக்கா சபையில் இருக்கிறோம்ப்பா, நாங்கள்லாம் வந்து ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரோட நடக்கிறோம். அப்படி இல்லைன்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, நீ துர்பாக்கியவன், பரிதாபத்துக்குரியவன், நீ வந்து யூ ஆர் புவர் இன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸுங்கிறாரு. நீ வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வந்து தரித்திரனாக இருக்கிறப்பா அப்படிங்கிறாரு. நீ நிர்வாணின்னு வேறையா சொல்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த சபைக்கு சொல்கிறது தான் நமக்கு சொல்கிறாரு, எல்லா சபைகளுக்கும் சொல்கிறாரு. வாட் இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்? நாம் உண்மையாலுமே உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறானா, ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறோமா? அந்த ஆவிக்குரிய அனுபவம்னா என்ன தெரியுங்களா? நாம் வச்சிருக்கிற ஃபார்முலா கிடையாது. வேதத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இயேசுவை போல இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். நம்மளால் சொல்ல முடியுங்களா? என்னால் சொல்ல முடியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் சொல்ல முடியுமா? யாருக்கிட்டையாவது போய் ஒரு காய்கறி கடைக்காரங்கள்ட்ட, இல்லை ஒரு பால் விற்கிறவர்கிட்ட, இல்லை ஒரு ஸ்டோரில் இருக்கிறவர்கிட்ட, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ போதகர்களே நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், நீங்கள் வந்து கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்துவ பாருங்க, என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி சொல்லிட்டு இருக்கிறன்னா நீ தரித்திரன், வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தரித்திரன், நீ உன்னை சரி செய்து கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இந்த 2 காரியத்தை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ வந்து வெதுவெதுப்பா இருக்கிற, லூக்வாம்ல இருக்கிற, அடுத்தது வந்து நீ ஸ்பிரிச்சுவலா வந்து புவராக இருக்கிற ஸ்டேட்டஸில், அப்போ ஒரு காரியத்தை நீ செய்ய, நான் வந்து கடிந்து கொண்டு உன்னை சிட்சிக்கும் பொழுது நீ மனம் திரும்புன்னு சொல்கிறார். ரெப்பண்ட் வென் ஐ சேஸ்டைஸ் யூ. நான் வந்து உன்னை கரெக்ஷன் பண்ணும் பொழுது, நான் உன்னை சரி செய்யும் பொழுது, நான் சொல்கிறேன் பாரு, வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்லுவார். வாரந்தோறும் வந்து நம்ம செய்தியை கேட்குறோம், ஊழியக்காரர் மூலமாக, ஊழியக்காரி மூலமாக வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம செவி கொடுக்கணும். இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது, போன வாரம் கூட நான் சண்டே மெசேஜ் கேட்டேன். எவ்வளோ அழகாக சிஸ்டர் பேசுகிறாங்க, வல்லமையோடு பேசுகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பரிசுத்தம் வேணும்னு சொல்கிறாங்க, பரிசுத்தம் இல்லாமல் இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. நாம் வந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அசட்டையாக இருக்கக்கூடாது. இங்கே அதை தான் சொல்கிறார். ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது, வார்த்தைகளை அனுப்பி நம்மை சரி செய்யும் போது நாம் வந்து அதற்கு கீழ்ப்படியணும், மனம் திரும்பணும். எபிரேயர் 12:11 பார்க்கிறோம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும் பொழுது, நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கும் பொழுது, அதாவது வறுமைனா வறுமையில் இருந்தோங்க. 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் இருக்கும் கையில். முருங்கைக்கீரை பறிச்சுட்டு ஒரு சாம்பார் வைப்போம். மட்டன்லாம் வாங்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு வீக்கில் வாங்குவோம், அது கூட 200 கிராம் 250 கிராம் விலையை கேட்டுட்டு வாங்குவோம். அது அவசியம். அந்த சிக்ஷை எங்களுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் லட்சியத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் பணத்தின் மேலே கண்ணு வைக்கிறது இல்லைங்க, கிடையவே கிடையாது. நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம அனுப்புவார். இன்றைக்கு நீங்கள் அப்படி கஷ்டத்தில் இருக்கீங்க, பண கஷ்டத்தில் இருக்கீங்க, புலம்பாதீங்க.
ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு இந்த பண விஷயத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஹவு டு ஹேண்டில் த மணி, எப்படி நாங்கள் இதில் வளரணும், எப்படி வாழணும். உடனே சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஜெபிச்சோம், உடனே அடுத்த நாளே அற்புதம் வேணும். எதற்கு வேணும்? வேண்டாம். டோன்ட் ஆஸ்க் ஃபார் மிராக்கிள்ஸ். when God corrects you, repent. மனம் திரும்புங்க. மனம் திரும்பும் பொழுது நீங்க பாருங்க, உங்களை அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார் ஆண்டவர். பலருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, குழந்தையே இல்லை, கவலைப்படாதீங்க, சும்மா புலம்பிட்டு இருக்க வேண்டாம். எத்தனை பேருக்கு 14 வருஷம் கழிச்சுலாம் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? ஆபிரகாம் சாராவுக்கு எவ்வளோ 25 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்லி 100வது வயதில் குழந்தை பிறக்குது இல்லையா? பொறுமையாக இருங்க. கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் 20ஆம் வசனத்தில், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அதாவது வெதுவெதுப்பாக இருக்கிற, நீ ஒன்றுக்கும் இல்லை, நீ வந்ததில் கிடையாது, தூங்கிக்கிட்டு இருக்கிற, சர்ச்சில் வந்தால் தூங்குற, சர்ச்சுக்கு வர்றதில்ல, வீட்டில் தூங்குற, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற, சாராயம் குடிக்கிறவனோட சுற்றிக்கிட்டு இருக்கிற, உன்னை நான் சிக்ஷிக்கும் பொழுது மனம் திரும்பிடு அப்படிங்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, அதையும் மீறி நீ நான் சொல்கிறேன், நான் கரெக்ஷனையும் நீ கேட்க மாட்டேங்கிறப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற உள்ள, இல்லைன்னா டிவி சீரியல் பார்த்துக்கின்னு இருக்கிற, இல்லைன்னா பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கிற, அங்கே சர்ச்சு நடந்துகிட்டு இருக்கு, நீ இங்கே வேற என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிற வீட்டில், நான் வாசலில் நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, இதோ நான் வாசல்கிட்ட நிற்கிறேன், இப்போவாது திறந்துரு அப்படிங்கிறாரு. அட்லீஸ்ட் now you open the door and allow me to come and dine with you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க, வெதுவெதுப்பாக இருக்கிறத கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் ஏதோ தட்டிக்கிட்டு இருக்கிறேன், கதவை திறங்கிறாரு. அப்புறமும் திறக்கலன்னா ஆண்டவர் என்ன தான் செய்வார்? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் செய்தி கேட்குறோம், நல்ல சபைக்கு போகிறோம், நல்ல வெளியிலெல்லாம் நம்மளை பாராட்டுறாங்க, ஐயோ டாக்டர் நல்லவர், அவர் ஊழியக்காரர், அவர் ஊழியம் செய்கிறாரு, பேசுகிறாரு, ஜெபிக்கிறாரு. ஆனால் என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கானா? வெதுவெதுப்பாக இருக்கிறானா? ஆராய்ந்து பார்ப்போம். நான் எல்லாம் சரியாயிட்டாங்க, அவ்வளோதான், நான் சொன்ன பேயெல்லாம் ஓடும். ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லைப்பா, நீ தரித்திரனாக இருக்கிற, நேக்கடாக இருக்கிறப்பா, நீ நிர்வாணியாக இருக்கிற, ஆவிக்குரிய நிலைமையில் நீ மோசமாக இருக்கிற, உன்னை நான் கரெக்ஷன் பண்ணுறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. இதோ நான் உன் வீட்டில் நின்று தட்டுறேன், உன் பக்கத்தில் நிற்கிறேன், அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் காரியம் முடிஞ்சிருச்சு, வேலை கிடைச்சதும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போகிற, சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிற, வேதத்தை வாசிக்கிறதில்ல, என்னை நினைக்கிறது கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதும் ஹஸ்பண்டோட போயிட்ட, ஜபத்தில் வர்றதில்ல, ஒன்றுக்கும் வர்றதில்ல, எதுக்கும் என்ன நடக்குது, சர்ச்சு இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்கல, குழந்தை பிறந்ததும் குழந்தைங்களோட போயிட்ட, ஐயோ குழந்தைங்க இருக்காங்க பிரதர், பாஸ்டர் எங்களால் வர முடியல. நன்மையை பெற்றுக்கொண்டு வெதுவெதுப்பான நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் இதோ அருகாமையில் நிற்கிறார், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் எல்லாம் செல்வந்தனாக இருக்கிறேன், ஐ எம் ரிச் இன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். வேண்டாங்க, பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். குறைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த பகுதியில் நான் வெதுவெதுப்பாக தான் இருக்கிறேன், இப்படி தான் இருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய நிலைமை மோசமாக இருக்குது, நான் குருடனாக இருக்கிறேன், தரித்திரனாக இருக்கிறேன், நிர்வாணியாக இருக்கிறேன், நான் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கென்று ஏதாகல நான் செய்யும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக நீங்கள் இந்த சிக்ஷையை வச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு சின்ன வியாதி வந்திருக்கா? ஆமாம் ஆண்டவர், இது எனக்கு ஒரு சிக்ஷையாட்டம் இருக்கட்டும், நான் என்னை சரி செய்து கொள்கிறேன். அப்படி போவோம் முறுத்துக்கிட்டு, ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் ஜெபிக்கிறேன், ஓடுறேன், உடையாடுறேன், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அருகாமையில் நிற்கிறார், தட்டுறார், மகனே மகளே, நான் உன்னோட வசிக்க விரும்புகிறேன், உன்னோட நான் தங்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ, ஐ வாண்ட் டு வாக் வித் யூ, ஐ வாண்ட் டு டைன் வித் யூ. உன்னோட நான் ஐ வாண்ட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஆண்டவரோட முழுமையாக இருக்கணும். உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் 2 வேஷம் போடுறது வேண்டாம். ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கன்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப் ஃபாதர்.
ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் தொடுங்கப்பா, தொடுங்க சுவாமி. உண்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மை போல மாறுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. வேஷம் வேண்டாம் சுவாமி, வெளி வேஷம் வேண்டாம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம், எல்லா வேஷத்தையும் எடுத்துருங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.